ஹலோ கைஸ். இந்த நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் அவங்களோட பார்ட் 35 தமிழ் எக்ஸ்பிளைன் தான் பார்க்குறோம். வீடியோவில் முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் கிட்ட அடிஷ்னலாக மேன் பவர் இருக்க மாதிரி ஒரு டெம்பரரி எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம ஹீரோ அந்த கான்ட்ராக்ட்மே ரிலீஸ் பண்ணுறான். பார்த்தா கான்ட்ராக்டில் இருக்கிறது அந்த லேடி இருப்பாங்க இல்லையா, அதாவது அந்த டேங்க் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்களை நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க உள்ளே இருக்காங்க. ஸோ ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஸோ உனக்கு என்ன வேணும், நீ என்னை வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நம்ம ஹீரோ உன்னோட ஷூஸ்லாம் ஃபஸ்ட்டு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்னா இல்லைனா நீ தான் இந்த ஹவுஸ் க்ளீன் பண்ணணும், அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிளாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது, இந்த பிளேஸ் பார்க்க நார்மலாக ஒரு பெட்ரூம் மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இது இந்த மேனோட ஹோமாக இருக்குமா? அதுவும் இல்லாமல் இவன் தனியாக இருக்கான், இவனோட பெட் பீஸ்ட்டுமே பக்கத்தில் இல்லை. என்னால் அந்த மாஸ்டரோட எந்த ஒரு ஆறாவுமே என்னால் சென்ஸ் பண்ண முடியல. ஸோ கிட்டத்தட்ட இது என்னை அப்படியே பிடிச்சி வச்சிருக்க மாதிரிலாம் தெரியுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஏதோ ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு கீழே வந்துடுறாங்க. அப்போ இவங்க இது என்ன விண்டோ, இது ரொம்பவுமே ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வரான். ஸோ நீ என்னை வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமாம், ஸோ நான் உன்னை புழிஞ்சு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி ஈவிலான ஐடியாஸ்லாம் என்கிட்ட எடுத்துகிட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சாப்பாடு, அந்த மோமோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொடுக்குறான். ஸோ நீ என்னை ஹியூமிலேட் பண்ணுறியா? ஸோ என்னோட டேங்க் ஃபேமிலிலாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எங்களுக்குலாம் அயன் போன்ஸ் இருக்கும், நாங்கள் செத்தாலும் எதையும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்த செகண்டே திருப்பி பார்த்தீங்கன்னா வாங்கி அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உனக்கு எவ்வளோ சாப்பாடு இருக்குது என்கிட்ட தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்படியும் இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ண மாட்டான். ஸோ நீங்கள் கதையை ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அவனுக்கு தேவையான விஷயத்துக்காக தான் அவன் எதுவாக இருந்தாலும் பண்ணுவான். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் இதை ஒரு காரணமாக தான் கொடுக்குறேன், இந்தா உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரியான ஒர்க்கர் கான்ட்ராக்ட் கொடுத்துட்றான். அதாவது நம்ம ஜானா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கூட இப்போ இவங்க டேங்க் இருக்காங்க இல்லையா, அந்த டேங்க் ஃபேமிலியை சேர்ந்த அந்த லேடி, ஸோ அவங்களுமே வேலை செய்ய போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோட ஒரே பிளான், அதாவது கஸ்டமர்ஸை இழுக்கணும், முக்கியமாக இந்த மாதிரி விஷயத்தில் இழுக்கணும். இவங்கள பார்க்குறதுக்குனே பெட்டு எடுத்துகிட்டு வருவானுங்க இல்லையா, அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே அழகாக இருக்காங்க. இந்த இடத்துல பியூட்டிஸோட நம்பர்ஸ் ரொம்பவுமே அதிகமாகிருச்சு, இந்த ஸ்டோர் ரொம்ப ஃபேன்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜோனா ஒரு பக்கம் நிற்கும் போது, இந்த மாதிரி லோலி ஆன்ஸ்க்காக நான் இது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி லோலி பீப்புள்ஸ்க்காக நான் சர்வ் பண்ணுமான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவுமே இம்பாசிபிளான ஒரு விஷயம், என்னை தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ இங்கேருந்து நல்லா தப்பிக்க முடியாது அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதையும் பார்த்துடலான்ற மாதிரி அவங்க போய் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ போயிட்டு வராங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல, அந்த டோரை அடித்து பின்னாடி தள்ளிடுது. ஸோ அதனாலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருந்து இந்த பேரியர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு. ஸோ அப்பான்னு பார்த்து கடைக்கு வெளில, எக்ஸ்கியூஸ் மீ, யார் இங்கே மிஸ்டர் சூ அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, அது நான் தான் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஹீரோ வெளில வரான். நீங்கள் ஏதாச்சும் ஃபில்மிங் சர்வீஸ்க்காக ஏதாச்சும் முக்கியமாக புக் பண்ணியிருந்தீங்களா? ஸோ அதான் அந்த ஷார்ட் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக பியானோ வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, நம்ம ஹீரோ ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அதுக்கு அவங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஓகே, எந்த பிளேஸில் இந்த ஃபில்மிங் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அதுவும் இல்லாமல் மீதி என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது, நம்ம ஹீரோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரில் இன்னும் ஓல்டு கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க, அவங்களாம் அந்த ஸ்டார் பெட்ஸ் 6th லெவல் கீழே தான் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இது கண்டிப்பாக பெரிய பெட்ஸ் வச்சு தான் என்னால் கல்டிவேஷன் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் என்னோடய ட்ராகன் எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவன் அவனோட ட்ராகனை வெளில எடுத்துகிட்டு வரான். ஸோ இதை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறான். ஸோ அவனால் நிற்கவே முடியல, ஏன்னா இங்கே பிளட் இருக்கு இல்லையா, ஸோ பிளட்டோட ஸ்மெல் அதிகமாக இருக்குது. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோட தங்கச்சியுமே வந்துடுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் அந்த லேடி தூரமாக நின்று அவங்களோட டேங்க் ஃபேமிலியோட சர்வெண்ட்டை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த ஹீரோ இந்த டைட்டில் லெவல்ஸ்லாம் அவனோட அடிமையாக வச்சுருப்போம் இல்லையா, ஸ்லேவ்ஸா, ஸோ அதில் அவருமே இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, உனக்கு என்ன நினச்ச, நான் இங்கே தப்பிக்க முடியாதுன்னு நினச்சேன், என்னோடய ஃபேமிலி மெம்பரே இங்கே தான் இருக்காங்க, நான் அசால்ட்டாக தப்பிச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்க கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்னேக் ஹார்ட் சீனியர், நீங்கள் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இது யானீரா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் இவங்க இங்கே நான் மாட்டிக்கிட்டேன், ஸோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்களுமானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகும்போது
ஒரு லுக்கை வந்து விடுவான் பாருங்க, சரியாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், தப்பிச்சிடலான்னு பார்த்தா இது சுத்தமாக வேலைக்கு ஆகாது போலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, நீங்கள் லேட்டராக வந்து ஸ்கூலுக்கு வெளில வந்து வெயிட் பண்ணுங்கள், அதுவும் இல்லாமல் இவ்வளோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி வந்து ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஏன்னா இந்த மொத்த டைட்டில் லெவல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போனால் வெளில நின்றுட்டுருக்குது, பெட்ரூம் வெளில நின்றுட்டுருக்குது, இப்படியே இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட அந்த ட்ரீ இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து இது பண்ணதுக்காக போகிறான். ஸோ அதை வந்து பிளான் பண்ணும்போது அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. ஓகே, இப்போதைக்கு எவ்வளோ ஒரு பெரிய வேலையை வந்து முடிச்சு விட்டாச்சு. ஸோ இந்த சிட்டியில் விட்டு நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும், யாருமே வந்து என்கிட்ட யோசிக்க கூட கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போதைக்கு எனக்கு வந்து அந்த நோவைஸ் பீரியட், அந்த ஃப்ரீ ரெசரக்ஷனுக்கான வேலை வந்து முடிஞ்சு. ஸோ அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ஷர்ட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணுறான். ஸோ இப்போ போய் நான் ஒரு ஷவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜோவானா வந்து உள்ளே இறங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆண்ட் வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா ஒரு ட்ரிங்க். நம்ம ஹீரோ வந்து இந்த சூப் வந்து நான் குடிக்கணுமா, இது ரொம்பவே எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து சீக்கிரமாக குடிக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் ஒரு பாய்சன் பேரசைட்ஸாக இருந்தாலுமே என் உடம்புக்குள்ளே இதெல்லாம் இன்விசிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நிற்கிறாங்க, எதுக்குன்னு வந்து தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த மாதிரி ஏதாச்சும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும் போது, இந்த காட்னால் வந்துட்டு ஒரு சில சென்ட்ரல் காட்லேண்ட் பவர் வந்து யூஸ் பண்ணி அவங்களால கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்குது. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த காட் ரியலம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே அந்த இங்கே ட்ரீயுமே வந்து இருக்குது, அதை பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், ஸோ எந்த இடத்துல போய் லெவலப் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள், ஏதாவது ஐடியா வச்சுருக்கதா சொன்னீங்களே அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து அதுக்கு வந்து பியூர் பிளட்டட் காட்ஸ்னால மட்டும்தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து போக முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க வந்து வளரும் போதே அவங்க அடல்ட்ஹுட்லேருந்தே பயங்கரமாக வந்து அந்த காடோட அந்த ஃபுல் இதுவுமே அவங்களுக்குள்ளே வந்துருக்கும் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடெக்டர் வந்து பார்த்திங்கன்னா வராரு. வந்து யுவர் ஹைனஸ், நான் வந்து உங்களை கூட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஜோவானை வந்து கூப்பிட்டு போயிட்டு அந்த ஒரு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா விடுறாங்க. ஸோ வெல்கம் பேக் ஹைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களோட மரியாதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிவைன் ஸ்ப்ரிங் பற்றி அவங்க வந்து பேசியிருக்காங்க. டிவைன் ஸ்ப்ரிங்னா நம்ம இந்த குளிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட ஸ்விம்மிங் பூல் மாதிரி, ஸோ ஒரு பாண்ட்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல ஸோ அங்கே நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதோட கையை வெட்டி அதுக்குள்ளேருந்து அதோட பிளட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு மாதிரி கோல்டு கலரில் வந்து விட ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் இந்த அளவுக்கு பிளட் வந்து விடுதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து குளிச்சாகணும். ஸோ அவங்களோட பாடி ஃபுல்லாக வந்து பியூராக வந்து எப்படி சொல்கிறது, ஃபில்டர் ஆகி அவங்களோட பாடி ஃபுல்லாக அந்தளவுக்கு ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.